வணக்கம். நேரு அவர்கள் மீது அதிரடி எஃப்ஐஆர் போட்ட அருண், இன்னொரு பக்கம் வந்து முதல்வர் போட்ட ஆர்டர் என்ன, இன்னொரு பக்கம் உயர்நீதிமன்றத்துக்கு சென்ற அவசரமாக சென்ற நேரு அவர்கள், நடக்க போவது என்ன, மீண்டும் ரெய்டு வருமா, இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்களா, ஜிஆர் கொண்டு போவாங்களா, சென்னையிலேயே எங்கேயே விசாரிப்பாங்களா, புழல் சிறையா, இல்ல வெளியே விட்டுருவாங்களா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா, இப்படி பலவிதமான கேள்விகள் தொடர்ந்து எல்லாரும் கேட்டாங்க. டிவிஎஸ்சியில் அருண் அவர்களை போட்ட பிறகு நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அமலாக்கத்துறை ஒரு 1000 பக்கம் ஆவணங்களை இன்னைக்கு இவர்கிட்ட டிவிஎஸ்சிட்ட கொடுத்தது, அது அருண் அவர்கள் வந்து நேரு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க, நேரு அவர்கள் தப்பிச்சு விடுவாரு, இதெல்லாம் சிஎம்க்கு தெரியுமான்னு கேட்டாங்க. இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. தொடர்ந்து ஒரு விஷயம் தான், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேரு மீது எஃப்ஐஆர் போடணும்னு எல்லாரும் சொன்னோம், போட்டுட்டாங்க. இது அடுத்து எப்படி போகும்? முதல்ல இந்த வழக்கை வந்து நம்ம சீக்கிரம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கணும்னா, இது கிட்டத்தட்ட 2538 பேர்கிட்ட வந்து இவர் பணி நியமனத்துக்கு வந்து பணம் வாங்கினாரு, கிட்டத்தட்ட 634 கோடி வந்து இவர் வந்து வாங்கினாரு அப்படிங்கிறது தான் இதனுடைய பூர்வாங்க அம்சம். ஏற்கனவே வந்து இன்னைக்கு வந்து நேரு அவர்கள் வீட்லயும் அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் வீட்லயும் அவங்க பையன் அருண் நேரு வீட்லயும் ரெய்டு போகும்போது டிஜிட்டல் ஆவணங்களை கடைபிடிக்கிறாங்க. அதாவது இந்த விஷயத்துக்காக ரெய்டு போல வேற ஒரு விஷயத்துக்காக ரெய்டு போகும்போது டிஜிட்டல் ஆவணம் கிடைக்குது. எதனா டிஜிட்டல் ஆவணம்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி யார் யாரெல்லாம் வந்து இளநிலை ஜேஇஏஇயா பணி நியமனம் பெற்றார்களோ அவங்க எல்லாருமே பணம் கொடுத்துருக்காங்க. 35-40 லட்சம் கிட்ட பணம் கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் தகவலை ஆராயும் போது அதுல 10 ரூபா ஒரு அது கோட் வேர்ட் இருக்குது. இப்போ சினிமாலாம் பார்த்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருந்தது. இது வந்து இடி வந்து மற்ற எந்த வழக்குலையுமே இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகல. இந்தியாவில் எவ்வளவோ வழக்குகள் இருக்கு. ஆனா நேரு அவர்கள் வழக்குல மட்டும் டிஜிட்டல் ஆவணங்களை கைப்பற்றியிருக்கோம், எங்களுக்கு விசாரிக்கணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு அனுமதி தராம இடி விசாரிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு அப்ப இருக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர் தரப்புல விக்ரம் கபூர்னு ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர், அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் இவங்க எல்லாரும் சேர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதியாது, ஏன்னா பூர்வாங்கமா இதுல ஆதாரம் இருந்தா தான் நாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவோம், இடி சொல்றோங்கிறதுக்காக பண்ண முடியாதுன்னு இந்த கேஸை எவ்வளவு இழுக்க முடியுமோ இழுத்தாங்க. உயர் நீதிமன்றம் போனாங்க, உச்ச நீதிமன்றம் போனாங்க. பெரிய அளவுக்கு அரசாங்க பணம் நம்ம வீட்டு காசை வச்சு வக்கீல்களை ஹையர் பண்ணி இதுக்காக வாதாடுறாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவங்க நம்பாளுங்க, நம்ம கூட இருக்கவங்க மக்கள், அவங்க தான் பணம் கொடுத்தவங்க. ஆனா என்னன்னா அமைச்சரை காப்பாற்றுவதற்கு நேரு அவர்களை காப்பாற்றுவது ஒட்டுமொத்த அரசு இயந்திரம் முடுக்கி விடப்பட்டது. இப்ப இந்த ஆட்சி வந்த உடனே ஐபிஎஸ் அதிகாரி அருண் அவர்களை போட்டோன்னே எப்படிங்க அருண் அவர்கள் வழக்கு போடுவாரு? நேற்று கூட பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுக்க ரெய்டு பண்ணாரு பத்திரப்பதிவு ஆபீஸ்ல. அங்க ரெய்டு பண்றது ஓகே, அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களை சும்மா விட்டுட்டாரு, எப்ப எஃப்ஐஆர்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. நம்ம ஏற்கனவே இதை சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன். அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்த பிறகு நேற்று நடைபெற்ற சம்பவம் அதிரடி அல்ல, முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிந்தா அதுதான் அதிரடின்னு சொன்னோம். இப்ப வழக்கு போடப்பட்டு விட்டது. ஆனா என்ன சிக்கல்னா இதுல இருந்து வந்து நேரு அவர்கள் தப்பிச்சிருவாரு. ஏன்னா நிறைய ரகசிய ஆவணங்கள்லாம் இன்னைக்கு வந்து அருண் அவர்கள் அவங்க கிட்ட கொடுத்துட்டதா சொல்றாங்க. ஆதாரம் இல்லாமல் எதுவுமே நம்ம ஏத்துக்க முடியாது. சவுக்கு சங்கர் சொல்றாரு, அவருடைய கருத்து ஆதாரம் இருந்தால் அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். அவருடைய கருத்து அப்படிங்கிறது விவாத பொருளா இருக்குது. இந்த அரசாங்கம் கண்டிப்பாக அதை வந்து காது கொடுத்து வாங்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அடுத்து இந்த கேஸ் எப்படி போகும் சார்? சென்ட்ரல்ல வந்து இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டவுடனே உடனே கூட உள்ள வரலாம், இன்னைக்கே கூட உள்ள வரலாம், அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா வானளாவிய அதிகாரம் ஈடிக்கு இருக்கிறது. ஏன்னா நீங்க ஒப்புதல் கொடுக்குற வரைக்கும் தான் அவங்க காத்திருப்பாங்க. ஒப்புதல் குடிச்சா இனிமே அவங்களுடைய கண்ட்ரோல். நல்லா யோசனை பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர் நேருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? ஒன்னா பாரத் மாதா கே ஜெயின்னு சொல்லணும், இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய டிவிகே அரசாங்கத்தோட ஏதாவது ஒரு சமரசத்துக்கு போகணும். டிவிகே அரசாங்கத்தோட சமரசத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை, போறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்க அது சமரசத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்ப மேல இருக்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க? சரி, மேல இருக்கவங்க கிட்ட போலான்னா மேல இருக்கவங்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய விலை என்ன? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த காலங்களில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம செந்தில் பாலாஜியை குறி வச்சு மேல பிஜேபி என்னென்ன பண்ணி அவரை உள்ள தள்ளிச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டீலிங் நடந்து வெளியில இருக்காரு. ஆனா இதற்காக நேரு அவர்கள் கொடுக்கக்கூடிய விலை ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த விலை அப்படிங்கிறது வந்து நேரு அவர்கள் தாங்குவாரான்னு தெரியல. ஏன்னா அவங்க பலவிதமான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த வழக்குல வந்து நேரு அவர்கள் மட்டும்தான் மாட்டுவாரான்னா அதுவும் இல்லை. ஏன்னா உள்ள நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா தலைமையே மாட்டோம். ஏன்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு 30% கொடுத்துருக்கிறதா வருது. ஏற்கனவே நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது இல்லைங்க, குடும்பம் வரைக்கும் பாதிப்பு. அதனாலதான் இந்த விஷயம் நேரு அவர்கள் பிரச்சனை இல்லை. இந்த விஷயம் வந்து நடந்த உடனேயே நேரு அவர்கள் பையன் அருண் நேரு போய் நிர்மலா சீதாராமனை பாக்குறாங்க. நிர்மலா சீதாராமன் எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க?
2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் வீட்டில் ரெய்ட் நடக்குது. அவருக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு? அது சொன்ன தகவல் என்னன்னா, நான் வந்து நிதி ஏதோ வாங்க போனேங்கிறாரு. நமக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க நிதி அமைச்சர் தானே போகணும், தங்கம் தென்னரசு எதுக்கு நீங்க போனீங்கன்னா பதிலே இல்லை. அப்ப இன்னைக்கு வந்து உயர் நீதிமன்றத்துல நேரு அவர்கள் முறையிட்டு இருக்காரு. என்ன முறையீடு தெரியுமா? ஏற்கனவே நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்க வழக்கு பதிவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை மீறி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ வந்து உயர்நீதிமன்றத்துக்கு அவசரமா போயிருக்காரு. நேரு அவருடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, உயர்நீதிமன்றத்துல வாய்தா வாங்கி இழுத்து, அப்படி இல்லைன்னா உச்சநீதிமன்றம் போய் அங்கேயும் வாய்தா இழுத்து இந்த கேஸை எப்படியும் ஓட்டிடலான்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. நியாயமாக ஈடி நினைத்தால் அவரை எப்படியாவது வளைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு நினைச்சாலே வளைக்க முடியும். ஏன்னா இது மட்டும் கேஸ் இல்லை, இன்னும் நிறைய கேஸ் இருக்குது. தமிழ்நாடுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை நினைத்தாலே பல கேஸ்களை போட முடியும். இவர் மேல மட்டும் இல்ல, பல பேர் மேல போட முடியும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இந்த விசாகப்பட்டினத்துல வந்து போர்ட்ல அந்த நிலக்கரி வந்து நாங்க பணம் கட்டணும், 1038 கோடி ஏதோ கட்டணும்னு சொல்லி செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு பணம் கட்டவே இல்லை. அந்த கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்கு. தங்கமணி மேல ஏற்கனவே கேஸ் நிலுவையில் இருக்குது. இதெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சாங்கன்னாவே பலவிதமான பெருச்சாளிகள் மாட்டுவாங்க. ஒரே விஷயம்தான், இந்த ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எனக்கு யாருக்கும் மாற்று கருத்தே இல்லை. இப்பதான் வந்திருக்காங்க இந்த மாதிரி அதிரடி திட்டங்கள். ஏன்னா இப்போ வந்து அதிரடியா அவங்க மேல வழக்கு போட்டதோடு நிற்காமல் இதை இன்னும் விரைவுபடுத்த என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணணும். இன்னைக்கு பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள் தப்பு பண்ணா அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். அவங்களுக்கு தண்டனை வாங்கி தந்தாதான் இந்த அரசு மேலும் ஒரு நல்ல அரசாகும். மக்கள் பார்வையில் பார்த்துட்டு இருக்க மக்கள் அதை ஒத்துக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு நினைச்சிட்டு இருந்தோம் வழக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப வழக்கு போட்ட உடனே இதுலயும் சில பேர் உள்நோக்கம் கற்பிக்கிறது. வழக்கெல்லாம் போட்டாங்க சார், ஒண்ணும் நடக்காது அப்படின்னா வேற என்னதான் பண்ண சொல்றீங்க இந்த அரசாங்கம்? நானே கேட்கிறேன், வழக்கு போடு, நீ வழக்கு போட்டாங்க, இப்பயும் இல்ல அவர்கிட்ட ஆதாரம் சிக்கிருச்சு, அவர் தப்பிச்சிருவாருன்னா என்ன பண்ண முடியும்? அதனால சார் எந்த ஆதாரம் சிக்கினாலும் இன்னைக்கு டிஜிட்டல் ஆதாரங்கிறது மாற்ற முடியாது. இப்ப சவுக்கு சங்கர் சொல்றாங்கல்ல, ஆதாரத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு, எப்படி தப்பிக்க முடியும்னு எனக்குடைய கேள்வி. ஏன்னா இது ஒயிட்ல இருக்கிறத எப்படி நீங்க மாத்துவீங்க? இப்ப ஏற்கனவே இவங்க எல்லாம் பணம் கட்டினதுக்கான ஆதாரம் இருக்குது. ஆதாரத்தை யாரும் டிஜிட்டல் ஆதாரங்களை அழிக்க முடியாதுங்க. அதனால இன்னைக்கு ஈடியா பார்த்து விட்டாதான ஒழிய, தமிழ்நாடு அரசு பார்த்து விட்டாதான ஒழிய, இல்லைன்னா இன்னைக்கு அவருக்கு தப்பிக்கிறது கஷ்டம். வயசு 70+ ஆயிடுச்சு. அவங்க பையனு இன்னைக்கு எம்பியா இருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பணத்தை காப்பாத்திக்கணும், ஜெயிலுக்கும் போக முடியாது. இதுக்கப்புறம் வந்து நேரு அவர்கள் சிறைக்கு போக முடியுமா? அவனால இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. நேரு ஓரளவுக்கு சுற்றி வளைக்கப்பட்டிருக்காரே சொல்லலாம். இதை விட தாண்டி மற்ற எல்லா முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஒரு பதட்டம் வந்திருக்கும். நல்லா யோசனை பாருங்க, இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க? அருண் ஐபிஎஸ் வந்தோன்னு எல்லாரும் என்ன நினைச்சாங்க? இப்ப நல்லா யோசனை பாருங்க, அருண் ஐபிஎஸ் நினைச்சா அதை காலதாமதம் படுத்த முடியுமா? படுத்த முடியாதா? படுத்திருக்கலாம். இதை அப்படியே விட்டு கொஞ்சம் ஆற போட்டு அமைதியா விட்டு பண்ணியிருக்கலாம். இவ்வளவு சீக்கிரம் பண்ணது ஏற்கனவே சிஎம் போட்ட ஆர்டர்னு சொல்றாங்க. ஊழல் செஞ்ச யாரும் தண்டிக்கப்படணும். இன்னொன்னுங்க, அருண் அவர்கள் என்ன யோசிப்பாரு? இவ்வளோ கான்ட்ரவர்சி ஆகுது, இப்பதான் ஹைகோர்ட் வந்து அவரை கண்டிச்சிருக்குது குண்டாஸ் ஆக்டுக்கு. அப்ப அவர் என்ன யோசிப்பாரு? நம்ம நல்ல பேர் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா யார் மேலேயாவது எஃப்ஐஆர் போடணும். வேகம் எடுத்தாதான் சிஎம்டி நல்ல பேர் வாங்க முடியும். அப்பதான் இந்த போஸ்டிங்லேயே இருக்க முடியும். அதனால பொத்தாம் பொதுவாக பல பேரை குறை சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் இன்னைக்கு சிஎம் அவர்கள் அதிரடியாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதிரடியாக சொன்னது எப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் தெரியும். இந்த அரசாங்கம் வந்து சொல்லிட்டு இருக்குது, யாரையும் ஊழல் பண்ண விட மாட்டோம், ஊழல் பண்ண உடனே நம்ம உள்ள தள்ளுவோம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. வாய் வார்த்தையோடு மட்டும் இல்லாமல் செயலில் காட்ட வேண்டும். இப்போ முதல்ல ஒரு செயல்ல காட்டியிருக்காங்க. இதனுடைய மேலும் அப்டேட்ல அவருக்கு ஏதாவது இன்னும் பிரச்சனை ஆச்சுன்னா வெகுஜன மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். தப்பு பண்ண யாரும் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதா வெகுஜன மக்களின் எண்ணம். உங்க கருத்தை சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.